உபாகமம் 1:28-12 நம்ம வாஸ்தவம் பாருங்க, மைக்கில் வாசிங்க. ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். பாருங்க, வாசிங்க. நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய். நம்முடைய தேவன் எல்லாவற்றிலும் பெருக்கத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். பெருக்கத்தின் ஆண்டு இந்த ஆண்டுன்னு சொன்னேன். ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யணும்னா நம்ம காட்டில் நம்ம வாழ்க்கையில் எல்லா விதமான நன்மைகளால் நிறைந்த காரியங்கள் இந்த வருஷத்திலே உண்டாகும் என்பதை கர்த்தர் நம்மோடு பேசினார். ஆகவே இதுக்கு முன்பதாக சில வசனங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இது எப்பேற்பட்ட ஒரு மனுஷனுடைய பங்காக எப்படி மாறுகிறது, இதற்கெல்லாம் என்ன நிபந்தனை இருக்கிறது என்பதை நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நிபந்தனைக்கு உட்பட்டது. ஏதோ எல்லாருக்கும் அப்படி சும்மா இருந்தாலும் பலிச்சிடும் அப்படிப்பட்ட ரீதியில் இங்கே எழுதப்படலை. பலிக்கும், ஆனால் இதை விசுவாசித்து இதை மனதில் வைத்து வாயில் வைத்து எண்ணங்களில் இதை முழுமையாக வைத்து இதை அறிக்கையிடும் பொழுது, இது நம்முடைய பங்காக்கும் பொழுது வருங்காலங்களில் இது நம்முடைய பங்காகி மாற ஆரம்பிக்கிறது. 28:1 வாசிக்கிறேன் பாருங்க, வாசிங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிறேன் உன் தேவனாய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். போதும் பாருங்க. இன்று நான் அதாவது இஸ்ரேல் மக்களுக்கு சில காரியங்களை அங்கே சொல்றாரு பாருங்க. சொல்லும் பொழுது, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்கும்படிக்கு. கேட்பது மாத்திரமல்ல, கடவுளுடைய வார்த்தையின்படி செய்ய கவனமாக இருக்கும்படிக்கு. எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்க. இன்னைக்கு பிரசங்கங்கள் நிறைய கேட்குறோம், பிரசங்கங்களுக்கு பஞ்சமே இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறாங்க, கேட்குறோம். ஆனால் வார்த்தையின்படி செய்ய கவனமாக இருக்கிறோமா என்பதை நான் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. செய்ய கவனமாக இருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால். பாருங்க, அவருடைய சத்தத்திற்கு முதல்ல அவருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய கவனமாக இருக்கிறோம். ரெண்டாவது, அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால். அது என்னங்க உண்மையாக செவி கொடுப்பாயானால்? இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு பேசிகிட்டு இருக்கிறேன், நீங்கள் என் முன்னால் இருக்கலாம், நான் பேசுகிறத நீங்கள் கேட்குற மாதிரி இருக்கலாம். ஆனால் உங்களுடைய எண்ணங்கள் வேறு பக்கம் இருந்துச்சுன்னா நான் என்ன பேசுகிறேன்னு சொல்லி உங்களால் புரிந்து கொள்ளவே முடியாது. பாருங்கள், அப்படின்னா உண்மையாக செவி கொடுப்பாயானால்னா முழுமையாக நான் சொல்கிறத மாத்திரம் முழு கவனத்தோடு அதை கேட்கக்கூடுமானால் என்ன சொல்லுது? உன் தேவனாய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. 2 காரியத்தை சொல்றாரு. முதல்ல கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய கவனமாயிரு. 2வது, அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவிகொடு. 3வது, தேவனாய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளில் உன் மேன்மையாக வைப்பார். காட்வேர்ட் பாட், மேன்வேர்ட் பாட் 2 இருக்குது பாருங்க. மனிதன் செய்ய வேண்டிய ஒரு வேலை ஒன்று இருக்குது, கடவுள் செய்ய வேண்டிய வேலை ஒன்று இருக்குது. கடவுள் செய்ய வேண்டிய வேலையை மனுஷன் செய்ய முடியாது, மனிதன் செய்ய வேண்டிய வேலையை கடவுள் செய்ய மாட்டார். இங்கே வேதம் சொல்லுது, செவி கொடுக்கறது நாம தான் செவி கொடுக்கணும். கட்டளையின்படி செய்ய கவனமாக இருந்து செய்வதற்கு முற்படுவது நாம தான் படணும். பாருங்க, இவைகளின்படி செய்ய முற்படும் பொழுது இந்த வார்த்தைகளை கேட்கறதுக்கு ரொம்ப தீவிரமாக காதை சாய்க்கும் பொழுது கர்த்தர் சொல்கிறாரு, பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். இப்போ மேன்மை ஏன் வரல, மேன்மை ஏன் வரல, என்னுடைய வாழ்க்கையில் வர வேண்டிய அளவுக்கு வரலைன்னா யோசித்து பார்க்கணும். கர்த்தருடைய கட்டளையின்படி செய்திருக்கிறோமா, அவருடைய சத்தத்திற்கு உண்மையாக செவி கொடுத்துருக்கிறோமா என்பதை கவனிக்க வேண்டியது மிகுந்த அவசியம். அவதான் இயேசுநாதர் இந்த பூமியில் பிரசங்கம் பண்ணும்போது சொல்கிறார் பாருங்க, காதுள்ளவன் எவனும் கேட்க கடவன். காது இல்லாமல் இருந்தாங்க எல்லாரும், காது இருந்தது, கேட்கிற காது இருந்ததா? கர்த்தர் பிரசங்கிக்கும் பொழுது வார்த்தை எங்களுக்கு மாத்திரமல்ல உங்களுக்கு பெரிய லாபங்கள் அது கொண்டு வரணும். இந்த வார்த்தைகளுக்கு உங்களுடைய காதுகளை கவனமாய் கேட்க உங்களுடைய காதை சாய்க்க கூடுமானால் கர்த்தர் சொல்றாரு, பூமியில் எல்லா ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பார். எத்தனை ஜாதி இருக்குதோ எனக்கு தெரியாது, எவ்வளோ பேர் இருக்காங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை உண்மையிலும் உண்மை, கோடி மடங்கு 1000 கோடி மடங்கு உண்மையாக இருக்கிறது. வானம் ஒளியும் பூமி ஒளியும் தேவனுடைய வார்த்தைகள் எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 16-17 ஆயிரம்
ஜாதிகளுக்கு மேலே இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அவ்வளோ ஜாதிகளுக்கு மேலும் கர்த்தனை மேன்மையாக வைப்பார். நாம் எதுவும் உயர்ந்த ஜாதியில் பிறந்ததுனால அல்ல, அல்லது அந்த ஜாதிகளை பற்றி இங்கே பேசலை. பாருங்கள், நிறைய பாஷைக்காரர் இருக்கிறாங்க, நிறைய மொழி பேசுகிறாங்க, நிறைய வித்தியாசமான நபர்கள் இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்றார், எல்லாருக்கும் மேலே உன்னை உயர்த்தி வைப்பேன், மேன்மையாக வைப்பேன். எப்படின்னா, இந்த காதை சாய்க்கிற மனுஷன், இந்த வார்த்தைக்கு செவி கொடுக்குற மனுஷன், வார்த்தையின்படி செய்ய கவனமாக இருக்கிற மனுஷனுடைய வாழ்வு அப்படி இருக்கும். அடுத்து சொல்றாரு, நீ உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்போது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் மேல் வந்து உனக்கு பலிக்கும். பாருங்க, உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் பொழுது மறுபடியும் காதுக்கு தான் வராரு பாருங்க. ஆகவே ஒரு மனிதனுடைய இருதயங்களோ அது மனதில் போய் அடைய ஆரம்பிக்கிறது. அந்த மனதில் என்ன அடைந்திருக்கிறதோ, என்ன சேமித்து வைக்கப்பட்டிருக்கிறதோ அதுதான் சிந்திக்கிறோம், அதை தான் பேச ஆரம்பிக்கிறோம். பாருங்க, வியாதியை குறித்த காரியங்களை உங்கள் மனதில் சேர்த்து காதில் கேட்டு அதை மனதில் அடைச்சிருந்தீங்கன்னா வியாதியின் பேச்சு தான் வாயில் வர ஆரம்பிக்கிறது. பலவீனங்கள், தரித்திரங்கள், குறைவுகள், தேவனை குறித்து மற்ற ரகமான காரியங்களை குறித்து உங்கள் காது வழியாக நீங்கள் கேட்க 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 இந்த மனது முழுவதும் அதுதான் நிறைஞ்சிருக்க ஆரம்பிக்குது. அது ஒரு நாளில் வாய் வழியாக வெளியே வர ஆரம்பிக்கிறது. பாருங்கள், அது தேவனை குறித்து ஒரு நல்ல படத்தை உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வராது. தீமையான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்து விடுவதற்கு மனதில் என்ன சேர்த்து வைக்கிறீர்களோ அது பெரிய காரணமாக இருக்கிறது. ஆகவேதான் ஞானியாய் சாலமன் சொல்கிறாரு, ஒரு மனிதனுடைய எண்ணங்கள் எப்படியோ அவன் எதிர்காலம் அப்படியே இருக்கிறது. ஒரு மனிதனுடைய எண்ணங்களிலே என்ன இருக்குது, எண்ணங்களுக்கு போகணுன்னா அந்த காது வழியாக தான் அந்த எண்ணங்களுக்கு காரியங்கள் போய் அடைய ஆரம்பிக்கிறது. இந்த காது வழியாக எண்ணத்தை கேட்குறோம். பாட்டுனா எல்லா பாட்டையும் உட்காந்து கேட்டுட்டு இருக்கக்கூடாது. பாருங்கள், பிரசங்கன்னா எதையோன்னு பேசிகிட்டு இருக்கிறாரு, டிவியில் ஓடுது, கேட்டுட்டு இருக்காங்க. இல்லை 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 இல்லை, உங்கள் காது வழியாக உங்களுடைய மனதுக்குள்ளே போகிற சில காரியங்கள் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்மாணிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவை என்னத்தை கேட்குறோன்றதில் ரொம்ப தீவிரமாக இருக்கணும். பாருங்கள், ஏசுநாதர் ஒரு பந்தியில் சாப்பிட உட்காந்துட்டாரு, கை கழுவாமல் உட்காந்துட்டாங்க சாப்பிட. இப்போ சொல்கிறாங்க, இந்த என்னையா போதகர் கை கழுவாமல் சாப்பிட உட்காந்துட்டாரே. சொல்கிறாரு, கை கழுவாமல் சாப்பிட்டாலும் ஒன்று, சாப்பிடாட்ட ஒன்று, வேணுன்னா கை கழுவு, நான் ஒரு அவசரத்தில் உட்காந்துட்டேன். ஆனால் அந்த காது வழியாக என்ன கேட்குறியோ அது இந்த வாழ்க்கையை ஒன்று நல்லாக்கும், ஒன்று பாழாக்கி போடும். இப்போ காதில் என்ன கேட்குறோம் என்பதை மிக 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 கவனத்தோடு நாம் பார்க்க வேண்டியது மிகுந்த அவசியமாக இருக்குது. செவி கொடுக்கும் பொழுது பாருங்கள், செவி கொடுக்கும் பொழுது, காதை சாய்த்து செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து பலிக்கும், உனக்கு பலிக்கும். ஒரு மொழிபெயர்ப்பில் எழுதப்பட்டிருக்குது, காதை சாட்சினா, காதை சாய்த்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுக்க தீவிரமாய் நீ உள்ளே இறங்கிட்டீன்னா சொல்லாரு, ஆசீர்வாதங்கள் உன்னை விரட்டி கொண்டு வந்து உன்னை முந்தி கொண்டு போகும். ஆசீர்வாதங்களை தேடி நாம் ஓடுறதில்ல, ஆசீர்வாதங்கள் நம்மை தேடி கொண்டிருக்கிறது. எங்கே காதை சாய்த்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்குற மனுஷன் இருக்கிறான், எங்கே அந்த மனுஷன் இருக்கிறா அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதங்கள் தேடிக்கொண்டிருக்கிறது சத்தியவேதம் சொல்லுகிறது. ஆசீர்வாதம் சொன்ன மாத்திரத்தில் பணத்தை பற்றி மாத்திரம் நாங்கள் பேசலை. சுகம், பலன், ஆரோக்கியம், நீடிய வாழ்வு, வாழ்க்கையில் வேண்டிய சகல நன்மைகளும் உங்களை தேடிக்கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தைக்கு செவி கொடுக்குற மனுஷியா நீங்களும் நான் இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்லாரு, காதை சாட்சினா வாழ்வு உனக்கு காத்திருக்குது. ஒரு நாளில் அந்த இயேசுநாதருடைய சத்தத்தை கேட்டு இந்த காதில் கேட்டோம் பாருங்க, மகனே உன் இருதயத்தை எனக்கு தா, உன் வாசல்படி இருந்து கதவை தட்டிகிட்டு இருக்கிறேன், உள்ளத்தை தர அப்படின்னு சொல்லி இந்த காதுகளில் அவருடைய சத்தத்தை கேட்டோம். கேட்டு கதவை திறந்தோம், நல்வாழ்வுக்குள்ளே பிரவேசித்துட்டோம் பாருங்க. அதே போல் கிறிஸ்தவ வாழ்க்கையில் பெரும்பாதியான ஆசீர்வாதங்கள்லாம் இந்த காதுகள் மூலமாக, உங்களுடைய மனதின் மூலமாக, உங்களுடைய வாயின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பலிக்கிறதா இருக்கிறது. ஆகவே நன்மைகளை எப்படி முதலாக ஒரு நன்மை, பாவ மன்னிப்பு என்கிற பெரிய நன்மை எப்படி சுதந்திரித்தோமோ அதே போல் மற்ற எல்லா நன்மைகளையும் தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுனால, அதை கேட்டு விசுவாசித்து அதை மனதில் வைத்து அதையே திரும்ப திரும்ப பேசி உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. பேசினா நடந்துடும் சொல்லி வேதம் சொல்லுது, நான் சொல்லலை. அவன் சொன்னபடி அவனுக்கு ஆகும். ஊர் பையன் என்ன சொல்கிறானோ அதுபடி உங்களுக்கு ஆகாது, பக்கத்து வீட்டுக்காரன் என்ன சொல்கிறானோ அதுபடி உங்களுக்கு ஆகாது. நீ சொன்னபடி உனக்கு ஆகும், அவன் விசுவாசத்தின்படி அவனுக்கு ஆகும். மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. பாருங்க, என்ன விசுவாசிக்க போகிறோம், என்ன மனதில் இருக்குதோ அதான் விசுவாசிக்க போகிறோம். மனதில் என்ன இருக்குது, காதில் என்ன கேட்டோமோ அதான் மனதுக்குள்ளே இருக்க போகுது.
அப்போ காதில் என்ன கேட்குறோம்? தேவனை குறித்து நல்ல காரியங்களை கேளுங்க, நல்லவைகளை கேளுங்க. தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் வைத்திருக்க திட்டங்களை குறித்து கேளுங்க. என்னுடைய வாழ்க்கை எப்படி வியாதியிலே போயிடுமா? நான் பலவீனத்தோடு தான் வாழணுமா? தரித்திரத்தோடு தான் வாழணுமா? கடன் பிரச்சனையில் தான் வாழணுமா? இல்லை இல்லை இல்லை. கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய், தேவனுடைய விருப்பம். கீழாகாமல் மேலாவாய், வாலாகாமல் தலையாவாய், கர்த்தருடைய எல்லா ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறான். எல்லா ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பேன்னா உயர்ந்த ஒரு இடத்துல கர்த்தர் நம்மை வைக்கும்படி விரும்புகிறார். எதுவுமே கீழே தவண்டு கிடக்கிறது, கீழே கிடக்கிறது, ஏதோ மற்றகமாக இருக்குது, லோ கிளாஸு, தேவனுடைய விருப்பமே இல்லை. தாம் பிள்ளைகள் இஸ்ரவேல் மக்கள் எல்லா விதத்திலும் வாழ்ந்திருக்கணும், சுகித்திருக்கணும், பெஸ்ட்டாக அனுபவிக்கணும்னு சொல்லி அப்பேற்பட்ட ரீதியில் பெஸ்ட்டான வாழ்க்கையை கொடுக்க முடிய அவர் விரும்பினார். இன்றைக்கும் பாருங்கள், இஸ்ரேல் தேசத்தில் சொல்லி முடியாது அவனுடைய ஆசீர்வாதங்களை. போய் வர்றவங்க சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் தானா இருக்குது இந்த தேசம் சொல்லி யோசிக்கவே முடியாது. அவ்வளோ செழிப்பாக இருக்குது, அவ்வளோ நன்மைகளால் நிறைந்திருக்குது. அங்கே போனால் பரலோகத்துக்குள்ளே போய் வந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. உள்ளே போகிறதுக்கு 15 கிலோமீட்டருக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லாம் வறண்ட காடு, வறண்டு போய் கிடக்குது. ஆனால் உள்ளே போக 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 செழிப்பு, வாழ்வு, வளமை, வெற்றி, எல்லா நன்மைகளும் நிறைந்த இடமாய் அந்த இடம் இருக்குது. எப்படின்னா ஆதி காலத்தில், முற்காலத்தில் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்த இந்த தேசம், அது இன்றைக்கும் அவருடைய வாக்குத்தத்தத்துக்கு, அந்த வார்த்தைக்கு உண்மை உள்ளவராய் இன்றைக்கும் வரைக்கும் அதை அப்படியே பாதுகாத்து கொண்டு வருகிறார். பாருங்கள், அவங்க திறமை இல்லை, அவங்க கெட்டிக்காரத்தனம் இல்லை, அவருடைய திட்டம், அவருடைய தீர்மானம், அவர் சொல்லி கொடுத்த அந்த வாக்கு தத்துவம் பாருங்கள், அவர் எவ்வளோ உண்மை உள்ளவர் என்பதெல்லாம் நான் எண்ணி பார்க்குறேன். இன்றைக்கி ஒரு சில தேசங்களே காணும், ரொம்ப ஏழ்மையாக போயிடுச்சு, ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு, எல்லா விதத்திலும் பொருளாதாரத்தில் மற்ற காரியங்களில் வீழ்ந்து போயிடுச்சு. ஆனால் அந்த தேசத்தை தோற்கடிக்கவே முடியல. சின்ன தேசம்தான், வந்து பாருன்றான் பாருங்க. அவ்வளோ பெரிய மகத்துவம் நிறைந்த நாடாக அந்த நாடை வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை அப்படி வைக்க விரும்புகிறார். ஆகவே இந்த காதை சாய்க்கணும், காதை சாய்த்து கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், இது நீ என்ன சொல்லுகிறீரோ இந்த வார்த்தைகளை நான் கேட்டு அதை கீழ்ப்படிந்து அதை செய்கிற ஒரு மனுஷியாய் என்னை மாற்றும் சொல்லி அப்படிப்பட்ட ரீதியில் நம்முடைய காதுகளை சாய்க்க வேண்டும்.